போய் 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 மஞ்சரி பேசுறது பூரா போய் அம்மா ப்ரோ என்ன ப்ரோ இந்த வீட்டுக்குள்ள மஞ்சரி கொஞ்சம் நேர்மையா இருப்பான்னு பார்த்தா பொய்ய மட்டும் அள்ளி தட்டுறாங்க. ஸோ பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ ஒரு சீன் பார்த்துருப்போம்ல, அந்த வீட்டுக்குள்ள வந்து அந்த பல்லாக்கு கொண்டு வந்துருப்பாங்க, அந்த பல்லாக்கு வந்து இவங்க கேட்பாங்க, பல்லாக்கு கொடுக்க மாட்டேன்னு ஒரு சீன் போட்டிருப்பாங்க, அந்த பல்லாக்காண்டி நிறைய சண்டைகள் நடந்திருக்கும்ல, அதுக்கான மொத்த சீன் இப்போ தான் ஆக்சுவலாக லைவ்ல நடந்து முடிச்சு. இதில் முத்துக்குமரனை வச்சு செஞ்சு விட்டான்னு சொல்லி ஆகணும். இது ஆக்சுவலாக என்ன நடக்குது, அந்த பல்லாக்கு வெளியே வருது, அந்த பல்லாக்கு வெளியே வச்சிருக்காங்க, வச்சோன்னே அங்கே நேராக போய் எல்லாரும் போய் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அந்த பல்லாக்கான ரூலை வந்து ஆக்சுவலாக யார் படிக்கிறாங்கன்னா மஞ்சரி தான் படிக்கிறாங்க. மஞ்சரி படிக்கும்போது அந்த பல்லாக்கில் தெளிவாக போட்டு இது 2 பேருக்கான பல்லாக்கு, இனி 2 பேரும் எங்கே போனோம்னா அந்த பல்லாக்கில் தான் தூக்கி வச்சு கொண்டு போகணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ பொதுவான ஒரு பல்லாக்கு தான் இல்லைன்னு சொல்ல. ஸோ அந்த பல்லாக்கு படிக்கும்போது யார் நம்ம ராணுவ இருக்காரு, ராணுவம் வந்தாச்சு, அப்புறம் நம்ம சாச்சனா வந்தாச்சு, 2 பேருமே வந்துட்டாங்க. வந்த பிறகு அந்த பல்லாக்கான ரூல்ஸை படிச்சு முடிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஆண்கள் நாங்கள் ஃபர்ஸ்ட் தூக்கிடுறோம், நாங்கள் கொண்டு தூக்கி ராஜா உள்ள வச்சுட்டு வந்துடுறோம்னு சொல்லும்போது அந்த இடத்துல மஞ்சரி சொல்றாங்க ஓகே ராணிங்க நீங்க நில்லுங்க, அவங்க ராஜா கொஞ்சம் விட்டுட்டு வந்துருவாங்களா, விட்டுட்டு வந்த பிறகு நம்ம போலாம்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஓகேவா. ஆனா தூக்கிட்டு போனோம் என்ன பண்ணிட்டானா உள்ள கொண்டு வச்சோன்னே இந்த பல்லாக்கு ரிட்டர்ன் கொடுக்க வேணா நம்ம வச்சுக்கலாம், இதை வச்சு நம்ம கண்டென்ட்டே பண்ண முடியும், இதை வச்சு நம்ம ஒரு கண்டென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட் பிடிச்சிக்கிட்டாங்க ஓகேவா. சோ இந்த இடத்துல இதுதான் கண்டென்ட் சொல்லி அவனை கண்டுபிடிச்சு தீபக் வந்து இதை பிடிச்சி வச்சுக்கிட்டான். பிடிச்சி வந்து அவங்க ரிட்டர்ன் கேட்கறாங்க, கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. கொடுக்கறது முடியாதுன்னு சொல்லாம என்ன சொல்றாங்க, உங்களுக்கு இந்த பல்லாக்கு வேணுமா, அப்ப நீங்க இந்த கோட்டை கடந்து வந்து வாங்கிக்கோங்க, கோட்டை கடந்து வரதுக்கு நாங்க டாஸ்க் கொடுப்போம், அந்த டாஸ்க்கை பண்ணிட்டு கோட்டை கடந்து வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சொல்றான் ஓகேவா. இது அவன் சைடுல இருந்து கொடுக்குற ரூல்ஸ். ஏன்னா இவங்க காலங்காலத்துல என்ன ரூல் போட்டிருக்காங்க, தண்ணி எடுக்கிறதுக்கு ரூல் உண்டு, தண்ணி எடுக்கிற நீங்க வந்து எங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு உள்ள போய் ஒரு டாஸ்க் பண்ணணும், நாங்க சொல்ற பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு தான் நீங்க தண்ணி பிடிக்க முடியும்னு சொல்லி ரெண்டு இதா கொடுக்குறாங்க. பெர்மிஷன் கேட்கணுமா, அப்புறம் உள்ள போயிட்டு டாஸ்க் அவங்க கொடுக்குற வேலையும் பண்ணணும் அப்படி சொல்லி சொல்றாங்க. அவங்க அப்படி சொல்ல போய் தான் இவங்க இந்த விஷயத்தை லாக் பண்ணிட்டு கோட்டை தாண்டி வாங்க, நாங்கள் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம், அதை பண்ணிட்டு கோட்டை தாண்டி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ டச் ஆகிட்டு இவன் சொல்லி நான் என்ன பண்ணுவோம் மஞ்சரிக்கு, இவன் சொல்லி நான் அப்படி பண்ண முடியாது. படைத்தளபதிகளை வாங்க வாங்க, அவங்க தான் படைத்தளபதி, அதாவது மக்களை கூப்பிடுறாங்க, மக்களே வாங்க வாங்க போர் போர் ஆமா போர் அப்படின்னு எல்லாரையும் கூட்டு அந்த லைன்ல நிப்பாட்டி விட்டாச்சு. லைன்ல நிப்பாட்டி விட்டுட்டு இவங்க எல்லாரும் ட்ரிகர் பண்ணி விட்டுருக்காங்க. கேளுங்க நீங்க உள்ள போய் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஏத்தி விட்டோன்னா மக்கள் எல்லாம் பொட்டு உள்ள போயிட்டு அந்த இதை எடுக்க ட்ரை பண்றாங்க. அந்த பல்லாக்கு எடுக்க ட்ரை பண்ணும்போது ராஜா மட்டும் பிடிச்சிக்கிட்டாரு. இதுல முத்துக்குமரன் சம்பவம் பண்றான், நீங்க எங்க கோட்டை தாண்டி வரீங்களா, எங்கிட்ட கேட்காம எங்க கோட்டை தாண்டி வரீங்களா, இப்ப நான் ஒண்ணு பண்றேன் பாரு சொல்லிட்டு முத்துக்குமரன் பெண்கள் நீங்க குச்சி அங்கிட்ட ஓடி சுத்தி போய் அங்க உள்ள நகையெல்லாம் ஆட்டை போடுறாங்க வேற ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டான்னு தரிசிக்கு அதை பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சாங்க. ஏன்னா தரிசிக்காகவும் பவித்ராக்கும் முத்துக்குமரன் ஏதாவது ஒண்ணு பண்ணா பிடிக்காது. உடனே ஓ முத்து முத்து அப்படின்னு கத்துவாங்கல்ல, அந்த மெனிக்கு முத்து அப்படி பண்ணக்கூடாது முத்துன்னு கத்துறாங்க. அப்ப முத்து என்ன பண்றான், இங்க வேணும்னு வந்துட்டு நகையெல்லாம் ஆட்டை போடுற மாதிரி பண்ணிட்டு அப்படி கூச்சு அங்கிட்டு போயிட்டான். அங்க போனா அங்க தீபக் என்ன பண்ணிட்டாரு, மொத்த பேரும் அடிச்சு உள்ள அனுப்பிட்டாரு. போட்டு என்கிட்ட கேட்க முடியல கூட, நான் பெர்மிஷன் கொடுத்தா நீ உள்ள வரணும், யாரை கேட்டு உள்ள வந்த, ஏன்னா விதியை மீறிட்டே இருப்பீங்களா, அவங்க எஸ்ட் விதியை மீறுவீங்களான்னு சொல்லிட்டு ஒரு லாக் வைக்கிறான். லாக் வச்சோன்னே மஞ்சூர் ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, அது எங்களுக்கு பொதுவான ஒரு விஷயம் தான், நீங்க கொடுங்க, அதை எங்கிட்ட கொடுங்கன்னு சொல்லும்போது தீபக் தெளிவா சொல்றான், உங்களுக்கான விஷயம் தான் இல்லைன்னு சொல்ல, நாங்க எடுத்து வந்து இங்க வச்சுட்டோம்ல, நீங்க எங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு வந்து எடுத்துட்டு போங்க அப்படிங்க. பெர்மிஷன் கேட்க முடியாது, உங்களுக்கு என்ன ஈகோ தான் அங்க டச் ஆகுது, பெர்மிஷன் கேட்க முடியாது, எங்களால முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல ராணியும் அப்புறம் பக்கத்துல நம்ம அவங்க பேர் என்ன ராஜா மாதா உட்காந்துருக்காங்க. ராஜா மாதா எல்லாமே சேர்ந்துட்டு யாரை கேட்டு ஃபர்ஸ்ட் அவங்கள தூக்க விட்டீங்க, யாரை கேட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு விட்டீங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல மஞ்சள் ஒரு பொய் சொல்றாங்க, நாங்க தூக்க விடல, நான் வந்து ரூல் புக் படிச்சுட்டு இருந்தேன், படிச்சுட்டு இருக்கும் போதே டக்குன்னு வந்து அவரோட ராஜா வந்து ஏறி உட்காந்துட்டாங்க, உட்கார்ந்தோடனே ஆண்கள்லாம் சேர்ந்து நாங்க தூக்கி பாக்குறோம்னு சொன்னாங்க, தூக்கி பாக்குறோம்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. எல்லாம் போய் நான் ராணியை கூட்டு வர்றதுக்கு முன்னாடி அவங்க தூக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு உருட்டு விட்டுறாங்க. எம்மா மஞ்சரி இவ்வளவு ஒச்சா இவ்வளவு கேவலமா உருட்டுறியம்மா, உனக்கா போய் நான் சப்போர்ட் பண்ணேன், என்ன நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. இவங்க ரூல் புக்கை ஃபுல்லா படிச்சு முடிக்கிறாங்க, அப்புறம் தீபக் படிச்சு முடிக்கிறாரு, அங்க ராணி வந்து நிக்கிறாங்க, ராஜா வந்து நிக்கிறாங்க, ஆண்கள் சொல்றாங்க நாங்க ஃபர்ஸ்ட் தூக்குறோன்னு. அப்ப அந்த இடத்துல மஞ்சரி சொல்றாங்க இல்ல 2 பேரும் வச்சு தூக்கலான்னு சொல்லிட்டு, இல்ல முடியாது நாங்க எங்களுக்கு தூக்கிக்கிறோம், நீங்க 2 தூக்கிங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஓகே நீங்க தூக்கிட்டு போயிட்டு வாங்க, ராணிங்க நில்லுங்க அப்படி சொல்லி ராணிட்ட சொல்றாங்க. ராணி அதனாலதான் வெளியே நிப்பாட்டி விட்டு போறாங்க. உள்ள போய் அவனை லாக் பண்ணி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க. ஆனா அந்த கண்டென்ட்டை மாத்துறதுக்கு நான் படிச்சுட்டே இருக்கும் தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்றாங்க தெரியுமா. ரொம்ப கேவலமான வேலை. ஆண்கள் மேல ஒரு முத்திர குத்த ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இந்த இடத்துல ஆண்கள் வந்து சிம்பிளா சொல்றாங்க பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்கப்பா நாங்க கொடுத்துறோம் சொல்லும்போது இவங்க என்ன வார்த்தை விடுறாங்க தெரியுமா, ஆணவத்தை காட்டாதீங்க, உங்களோட அகங்காரத்தை இங்க காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காங்க. இவங்களோட வார்த்தையை வச்சு விளையாட ட்ரை பண்றாங்க. இதுக்கு ஆனந்தி எவ்வளவோ பரவாயில்ல போல ப்ரோ, வர ஆனந்தியை நல்ல சொல்ல வச்சுருவாங்க போல மஞ்சரி அவ்வளவு மட்டமா வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல அன்சிதா வந்து ஒரு திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறா, நாங்க வந்து பொதுமக்கள் நாங்க தான் தூக்கணும் நியாயப்படி, சோ நாங்கெல்லாம் வந்த தான் நீங்க அவங்கள தூக்க விட்டுருக்கணும், யாரை கேட்டு நீங்க தூக்க விட்டீங்கன்னா டக்குன்னு அந்த இடத்துல அடுத்த ஒரு பல்ட்டி அடிக்கிறாங்க. இல்ல நான் தூக்க விடல, நான் படிச்சுக்கிட்டே இருக்கும் அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆண்கள் அணி மேல ஒரு பிராண்ட் பண்றாங்க. ஆண்கள் வந்து விதியை மீறின மாதிரி, அவன் விதியை மீறவே இல்லை, நீ சொன்ன பிறகு அவன் தூக்கிட்டு போனான், அவன் அங்க கண்டென்ட் பிடிச்சி
பிடிச்சி வச்சுக்கிட்டான். அவன் கொடுக்குற கண்டென்ட் கரெக்ட் தானே, நீ வேணா கிராஸ் பண்ணி தூக்கிட்டு போ. உன் லைனுக்கு நீ ஒரு பாயிண்ட் வைக்கிறல, உன் லைனுக்கு ஒரு டாஸ்கே நடக்கும்போது அந்த டாஸ்க்கு மேல இன்னொரு டாஸ்க் வைக்கிறேன், அப்ப அவன் ஏன் டாஸ்க் கொடுக்க கூடாது? அப்ப அவன் ஏன் டாஸ்க் கொடுக்க? இதுல ரெண்டாவது, அங்க இருந்து தர்ஷிகா முத்துக்குமரன் பண்ண தப்பு, முத்துக்குமரன் பிடிச்சி லாக் பண்ணுங்க, சத்யா முத்துக்குமரன் பிடிச்சி லாக் பண்ணுங்கன்னு சொல்லி முத்துக்குமரன் மேல டார்கெட் பண்றாங்க. முத்துக்குமரன் அங்க இருந்து நான் பண்ண தப்பே இல்ல, உங்க ஆட்கள் எங்க கோட்டை தாண்டி வந்தாங்களா, எங்க ஆள்கிட்ட கேட்டு வந்தீங்களா, எங்க ஆள்கிட்ட கேட்காம வந்தீங்க, உங்க இஷ்டத்துக்கு நீங்க மட்டும் ரூலை இது பண்ணுவீங்க, அப்ப நான் பண்ணக்கூடாதா? நான் பண்ணது தப்புனா உங்க ஆட்கள் பண்ணது தப்பு, உங்க ஆட்கள் பெர்மிஷன் இல்லாம வந்தாங்கல்ல, அப்போ அது ஒரு பனிஷ்மெண்ட் பண்ண சொல்ல நானும் பனிஷ்மெண்ட் பண்றேன்னா இல்ல, அது வந்து ஒரு பொருள் காண்டி போனாங்க. அது எப்படி? அவங்க வந்து ஒரு பொருள் காண்டி போனாங்க, அங்க ஒரு நியாயம் இருக்கு, அதுக்காண்டி போனாங்க. உனக்கு என்ன நியாயம் இருக்கு? நீ எதுக்கு இங்க வந்தனா? முத்துக்குமரன் தெளிவாக வைக்கிறான், நீங்க எங்க கிட்ட கேட்காம வந்தீங்க, அதே மாதிரி நானும் கேட்க மாட்டேன். அப்படி நான் கேட்காம வந்ததுக்கு நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், உங்க ஆளுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஆள் தான் எங்க அன்னைக்குள்ள வந்தாங்க, அப்படி நீ பனிஷ்மெண்ட் கொடுத்தனா நான் வந்து நான் பனிஷ்மெண்ட் பண்றேன் அப்படிங்கும்போது திருப்பி உட்காந்து தர்ஷிகா கத்திக்கிட்டே இருக்காங்க. தர்ஷிகாக்கு எப்பவுமே அப்படி தானே, ஒன்னு காதல் பண்ணணும், பக்கத்துல இருக்க மாமாவை லைட்டா மாமா அப்படின்னு உரசணும், அப்படி இல்லையா முத்துக்குமரன் ஏதாவது ஒன்று சொல்லணும். அப்ப இந்த இடத்துல முத்துக்குமரனை போட்டு டார்கெட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முத்துக்குமரன் ஒரு பாயிண்ட் வச்சிட்டான், உங்க ஆட்கள் ஒரு தேவைக்காண்டி வந்தாங்க நீ சொல்ற, அப்படித்தானே? ஏன்னா தர்ஷிகா என்ன சொல்றா, அவங்க தேவைக்காண்டி வந்தாங்க, நீ சும்மா வந்து வேணும்னு பண்ற, உன்னை சிறை பிடிக்க போற. அப்போ முத்துக்குமரன் தெளிவாக ஒரு பாயிண்ட் வைக்கிறான், உங்க ஆட்கள் தேவைக்காண்டி வந்தாங்க, உங்க ஆட்கள் தேவைக்காண்டி கோட்டை தாண்டி வந்து பேசுவாங்கன்னா எனக்கு தண்ணி தேவை தானே, அது வந்து என்னோட தேவை தானே, நானும் உள்ள வரேன், உள்ள வந்துட்டு பேசுறேன், அப்புறம் நீ பனிஷ்மெண்ட் கூட அப்படின்னா அதுக்கு ஒத்துக்க முடியாதான். இது அதுக்கு ஒத்துக்க முடியாது. உடனே நீ வந்து வார்த்தையில் விளையாடாத, அப்ப நீ என்னத்தில் விளையாடுற? நீங்களா வீட்டுக்குள்ள விளையாட வந்தீங்களா, காதல் பண்ண வந்தீங்களா? அது என்ன 24 முத்துக்குமரன் பார்த்து வார்த்தையில் விளையாடாத, வார்த்தை நீ எதுக்குமா வந்த? வீட்டுல காதல் பண்ண வந்தியா? நான் அனுபவத்துக்கிட்டே இருக்கேன், அங்கிட்டு முத்துக்குமரன் சண்டை போட்டுட்டு இருக்கேன், பக்கத்துல விஷால் வந்து ஏதோ சொன்னேன், இல்ல விஷால் என்னது இது என்னது இதுன்னு கேட்குறேன். விஷால் ஏதோ சொன்னேன், இல்லை விஷால் தான் அப்படி, விஷால் ஏய் சும்மா இருடா, ஓஹோ ஓஹோ என்னண்ணா நல்லா இருக்கடே. அதாவது விஜய் விஷால் பக்கத்தில் எதனா ஒன்று பேசணுன்னே நல்லா அப்படி பேசுவீங்க, முத்துக்குமரன் விதியை மீறினதை பிடிச்சி போட்டு ஜெயிலில் போடணுமா? என்ன ஒரு கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறீங்க? முத்து சிம்பிளாக முடிச்சிட்டான், உனக்கு அது தேவை, நீ கோட்டை தாண்டி வந்தானா, தண்ணி எனக்கு தேவை, நான் வரவா, அதுக்கு நீ ஓகே நான் சொல்லி இதுக்கு நான் ஓகேன்னு சொல்கிறேன், அதுக்கு பாயிண்டே இல்லை. அதுக்கு இல்லை திருப்பி நம்ம கேப்டன் இருக்காங்களா அந்த தற்கொலையை தான் சொல்கிறேன், அவங்க உள்ள வந்து அதுக்கெல்லாம் மரியாதையே கிடையாதுங்க வீட்டுக்குள்ள. ஏன்னா யாரா ஒருத்தர் ஒழுங்காக பேசணும், எல்லாரும் இந்த பிராண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ரொம்ப கேவலமான கேம் ஆடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தான் இவ்வளவுதான் மரியாதை கொடுக்க முடியும். சோ அந்த இடத்துல திருப்பி மஞ்சள் வந்து நீ பண்ண தப்பு, நீ பனிஷ்மெண்ட் பண்ணணும், நீ எப்படி எங்க நாட்டுக்குள்ள, அவனும் ஒரே முடி முடிச்சிட்டான் சிம்பிளா. நீ எதுக்காண்டி வந்த எங்க நாட்டுக்குள்ள? அது நான் வந்து அந்த பல்லாக்கு எடுக்க வந்தல, அதே மாதிரி நானும் ஒரு தேவைக்காண்டி வந்தேன். என்ன தேவை? எனக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு, நான் வந்தேன், சும்மா அந்த நகையெல்லாம் இருந்ததெல்லாம் எடுக்க வந்தேன், அது ஒரு தேவை வந்தேன். இப்போ என்ன பண்ணலாம்? பனிஷ்மெண்ட் பண்ணு, நீ ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட் பண்ணு. நீங்க உங்க மொத்த டீம் வந்து பண்ணிட்டு போயிருக்கீங்க, அதுக்கு நீங்க பனிஷ்மெண்ட் பண்ணீங்கன்னா நான் பனிஷ்மெண்ட் பண்றேன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டான், யாராலையும் பேச முடியல. இதுல இவங்க மட்டும் விதி வைப்பாங்களாம் ப்ரோ, இவங்க மட்டும் ஒரு டாஸ்க் நடக்கும்போது கூட அந்த டாஸ்க்கு மேல ஒரு டாஸ்க் வைப்பாங்களாம், எங்க கோட்டை தானே அதை பண்ண இது பண்ணணும். ஆனா ஆண்களை நீ ஒன்று வச்சா தப்பான். எப்படிங்க இது? எந்த விதத்துல நியாயம்? மொத்தமா அவங்க அணியே கோட்டை தாண்டி வந்து ஒரு விஷயம் பண்றீங்க, நீங்க பனிஷ்மெண்ட் பண்ண மாட்டீங்க, ஆண்கள் மட்டும் பண்ணுமா? இதுல ஆண்களை ஒரு மாதிரி பிராண்ட் பண்ணிட்டே இருக்காங்க மஞ்சரி. திரும்ப பதிவு பண்றதுக்கான காரணம் அவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள ஆண்கள் ஆணவத்தில் ஆடுறாங்க, ஆணவத்தில் பேசாதீங்க, வார்த்தையை பார்த்து விடுங்க. இவங்க எவ்வளவு வார்த்தை விடுறாங்க தெரியுமா? இதுல அங்க ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு, சைட்ல சாச்சனா என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்க கிட்டலாம் பேசாதீங்க, நீங்க மூடிட்டு போங்க, பொத்திக்கின்னு போங்கன்னு சொல்லிட்டு சாச்சனா பேசுறாங்க. ஏம்மா நீ குழந்தைங்கிறத காமிச்சிட்டே இருக்க, 21 வயசு மெச்சூர் நீ உனக்கு கிடையாது. வெளியே ஒருத்தவங்க முட்டு கொடுத்தாங்க, 21 வயசு மெச்சூர் தெரியுமா? ஒரு மண்ணு மெச்சூர் அங்க தெரியல, பொத்திட்டு போ, மூடிட்டு போ. அவன் தீபக்கை பார்த்து வயசுக்கு கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுக்கணும். நீ ராணினோட உண்மையான ராணிலாம் கிடையாது, நீ சரியான சகுனி. நீ இவ்வளவு வேலையை பார்க்கவே கூட, நீ மொத்திட்டு போன்னு சொல்றீங்க. ஆண்கள் டென்ஷன் ஆயிட்டானு, நான் பொத்திட்டு போ சொல்றேன். ஒழுங்கா பேச சொல்லி கொடுங்க அப்படின்னு அந்த இடத்துல பவித்ரா நான் சொல்லி கொடுக்கேன், அவங்களுக்காண்டி நான் சாரி கேட்டுக்கிறேன். அந்த இடத்துல ஆண்கள் ஒரு அடி அடிச்சான். அப்ப அவங்களுக்காண்டி நீ சாப்பிடுவியா, அவங்களுக்காண்டி நீ குளிப்பியான ஒரு கேள்வி கேட்டோன்னே பவித்ரா உடனே வார்த்தையில் விளையாடாங்க. இப்ப நீங்க மட்டும் வார்த்தையில் ஆடுவீங்க, ஆண்கள் விளையாடக்கூடாதா? மொத்தத்தில் ஆண்கள் நீ வச்சு செய்யறானுங்கிறதா உண்மை. பெண்கள் அணியில மஞ்சரியை தூக்கி வெளியே போட்டா எனக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும், ராணியை தூக்கி வெளியே போட்டு ஜாக்லினையோ இல்ல அந்த இடத்துல வேற யாரையோ உட்கார வச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இதை பத்தி உங்களுக்கு எனக்கு கருத்து மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஆண்கள் சரியான பாதையில போகிறாங்க.